20ஆம் நாளினுடைய காலை பொழுது யார் அந்த கோபாலர்? நிறைய மாற்றங்கள் இந்த கோவிலில் இருக்கு. கோ என்றால் பாலன் என்றால் வடக்கு வாசலால தான் சுவாமி வந்து வருடத்திற்கு ஒரு தடவை 20ஆம் நாளினுடைய காலை பொழுதுல நிற்கிறோம். இன்றைக்கு நிறைய மாற்றங்கள் இந்த கோவிலில் இருக்குது. நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு அல்லது காத்திய திருவிழாவுக்கு பிறகு விடியவும் பின்னரும் பல்வேறுபட்ட விசேஷமான திருவிழாக்கள் சொல்லி இன்றைக்கு மிக முக்கியமான மாற்றம் இந்த வடக்கு வாசல் வீதியால் அல்லது வடக்கு வாசலால தான் சுவாமி வந்து காலையில வெளி வீதி விளம்பரக்கூடிய அந்த விஷயம் என்றது சந்தான கோபாலர் உற்சவம். யார் இந்த சந்தான கோபாலர்? எதற்கு இந்த உற்சவம் நடக்கிறது? பரிவார மூர்த்திகள் வேறு எங்காவது திருவிழா நாட்களில் இப்படி சிறப்பிக்கப்படுகிறது? இப்படி நிறைய கேள்வி இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நல்லூர்ல ஒரு சிறப்பான விஷயமாக இப்படியான திருவிழாக்கள் இடம்பெறும். அதை விட வந்து பட்டி பூசை உள்ளுக்கு நடக்கும். குபேரவாசல் கோபுரத்துக்கும் இன்னும் ஒரு கோபுரம் உள்ள இருக்குது. அந்த கோபுரத்துக்கு இடைப்பெற்றக்கூடிய பகுதியில் நந்தவனம் இருக்கு. அந்த நந்தவனத்தில் வந்து நிறைய கோமாதாக்கள் வளர்க்கப்படும். அவற்றுக்குரிய பூசை எல்லாம் இருக்கு. நிறைய கண்ணன்மார் முன்னுக்கு வெளிக்கிட்டு வந்திருக்கிறோம். அவருடைய கலை நிகழ்வுகள் எல்லாம் உள்ளீதில் இருக்குது. இன்றைய உற்சவத்தினுடைய சிறப்பு இந்த நாளில் என்ன இருக்குது? வளமே அந்த நல்லூர்ல பார்த்தா திருவிழாக்கு எல்லா கோயிலையும் வந்து வாழை கட்டிடும். அந்த வாழை கட்டுற பாரம்பரியத்தை தாண்டி இங்க அதை பார்க்க முடியாது. ஆனால் குபேரவாசல் கோபுரத்தில் இன்றைய நாளில் கட்டப்பட்டிருக்கு பட்டி பூசத்தை வந்து என்ன நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில பதிவு செய்கிறேன். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெருது என்று சொல்லி இந்த நம்பிக்கைகள் அதே போல வழிபாடுகள் அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் காலையிலே நிறைய பேர் அங்க பிரதர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சந்தான கோபாலர் உற்சவம் பண்ணபடியாக நிறைய கிருஷ்ணன் மாதிரியான வேஷங்கள் இந்த இடங்கள் அதிகமாக பார்க்கக்கூடியவர் இருக்கு. குட்டி குட்டி பிள்ளைகள் எல்லாரையும் வந்து இந்த கிருஷ்ணர் வேடத்தில் வெளிக்கெடுத்து இங்கே கொண்டு வரணும். வேறுபட்ட வடிவங்கள் கிருஷ்ணருக்கு ஒரே வடிவமாக இருந்தாலும் அவர் வெளிக்கெடுக்கிற முறைகள் வந்து வேறுபடும். இதே மாதிரி தான் அந்த பழனி ஆண்டவர் உற்சவத்துக்கு வரைகளை வந்து சின்ன முருகன் மாதிரி எல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். இங்கே பாருங்கள். நிறைய கிருஷ்ணர் மாதிரி வேடமிட்டு இங்கே அழைத்து வரப்பட்டக்கூடிய குட்டீஸ் உள்ள வந்து வசந்த மண்டப பூஜை எல்லாமே முடித்து கொண்டு இந்த சந்தான கோபாலர் வீதி வலம் பெறுவதற்கு ஆரம்பிக்கிறார். வளமையா முருகன் தான் பாரவர், இன்றைக்கு சந்தான கோபாலர். வடக்கு வாசல் கோபுரத்துக்கு முன்னாக வாழையெல்லாம் கட்டி இந்த விடயங்கள் இதற்குரிய ஏற்பாட்டு பணிகள் சுவாமி தலைவர் ரெண்டபடியாக கற்பூர சட்டியெல்லாம் இதில் கொண்டு வச்சிருக்கணும். இதில் வலிக்கிட்டு சுவாமி வீதி வலம் வந்து முன்வாதிலால் உள்ளுக்கு போவார். சந்தான கோபாலருக்கு ஏன் ஒரு திருவிழா நடக்கிறது அப்படின்றத வந்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். காலையிலேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த அங்க பிரதர்சனம் அடியளிக்கிற இப்படியான விடயங்கள் நிறைய பக்தர்கள் செய்து கொண்டிருப்பினும் உள்ளுக்கு சுவாமி வீதி வலம் பெற ஆரம்பித்திருக்கிறார். இந்த சந்தான கோபாலருக்குரிய உற்சவம் வருடத்தில் ஒரே ஒரு முறை மாத்திருந்தான் இடம்பெறும். இந்த பரிபால தெய்வம் அதை விட வந்து வெளியில அவர் விளம்பருகிற ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்கு. நேற்று நான் சொல்லியிருப்பேன், ஏராளமான காவல்துறையினர் இந்த பணிகளிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நல்லூரினுடைய காவல் பணிகளிலே வந்து முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, இன்றைய தினம் ஆலயத்திலே காலையிலே சந்தான கோபாலர் உற்சவம் இடம்பெறுகிறது. யார் அந்த கோபாலர்? கோ என்றால் பசு என்று அர்த்தம், பாலன் என்றால் காப்பவர் என்று அர்த்தம். பசுக்களை காப்பவர் சாட்சாத் கிருஷ்ணனைத்தான் சந்தான கோபாலர் என்று சொல்கிறோம். கிருஷ்ணருடைய விஷ்ணுவினுடைய 10 அவதாரங்களுக்குள்ளே 9ஆவதாக அமைந்திருப்பது கிருஷ்ண அவதாரம். அந்த கிருஷ்ண அவதாரம் அவர் பாலகிருஷ்ணனாக சந்தான கோபாலராக காட்சி தருகிற ஒரு கோலத்தை ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்துக்கு பிற்புறத்திலே அமைந்திருக்கிற பரிவார மூர்த்தி ஸ்தலத்திலே சந்தான கோபாலருடைய மூர்த்தத்தை பார்க்கிறோம்.
வருடத்திற்கு ஒரு தடவை சந்தான கோபாலரை நினைந்து திருவிழா நடைபெறுகிறது. சந்தான கோபாலர் வழிபாடு பிள்ளைவரம் கேட்பவர்களால் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் பிள்ளைவரம் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரம் கொடுக்கிற கடவுளாக சந்தான கோபாலர் திகழ்கிறார். அதனால்தான் அவருக்கு சந்தான கோபாலர் என்று பெயர். சிலர் இந்த கோபுரத்தை குபேர வாசல் கோபுரம், இன்னும் சிலவர் வடக்கு வாசல் கோபுரம் இப்படியான பெயர்கள் கொண்டு அழைப்பார்கள். இந்த ஒரு நாளிலே மிக சிறப்பு பெற்ற ஒரு வாயிலாக இந்த வாயில் இருக்கும். வளமையா கிழக்கு புற வாயில் கோயிலுடைய முன்பக்கம். அதனால தான் சுவாமி வெளிவீதி வலம் வருவார். ஆனால் இந்த இடத்துல பட்டி திருவிழா நடக்கிறபடியா சந்தான கோபாலர் எழுந்து வருகிறார். காண்பதற்கு அரிதான ஒரு காட்சியை இந்த பொழுதிலே நீங்களும் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்க இடபத்திலே தங்க திருவாசியோடு சந்தான கோபாலர் வருகிற அந்த அற்புதமான காட்சி. இந்த சந்தான கோபாலர் உற்சவத்திலே நல்லூரிலே இன்னும் ஒரு சிறப்பம்சத்தையும் செய்கிறார்கள். நல்லூரிலே குபேரவாசல் எனப்படுகிற வடக்கு வாசல், சண்முகருக்கு பின்னாலே இருக்கிற வடக்கு வாசல் பகுதியிலே 2 கோபுரங்கள் இருக்கின்றன. ஒன்று மிகப்பெரிய கோபுரம் 9 தளங்களோடு இருக்கிறது. ஒன்று பூங்கொல்லைக்குள்ளே 5 தளங்களோடு இருக்கிறது. இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதி அது பூங்கா என்று சொல்கிறோம். அந்த இடத்திலே பட்டி பொங்கல் நடத்துகின்ற, கோமாதா பூசை நடத்துகின்ற சிறப்பும் இன்றைய தினம் அரங்கேறுகிறது. அந்த வகையிலே தான் இந்த பட்டி பொங்கல், பட்டி பெருக வேண்டும் தம்பிரானே, பார்ப்பானை பொங்க வேண்டும் தம்பிரானே என்று எங்கள் மத்தியிலே ஒரு நாட்டார் பாடல் கூட இருக்கிறது. அந்த வகையில் கோமாதாவிற்கு பூசை செய்து பொங்கல் வைத்து அதை ஆயர்பாடியாக உருவகித்து அங்கே கோகுலத்து கண்ணன் கோபியரோடு மகிழ்ந்து உலாவுகிற காட்சிகளை எல்லாம் உள்ளே தரிசனப்படுத்தி இந்த திருவிழா இன்றைய தினம் சிறப்பாக நடைபெறுகிறது. வளமையாக நல்லூரானுடைய இந்த கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய பிரதான வாயில், அதில் தான் சுவாமியினுடைய வீதி வலம் எல்லாமே ஆரம்பிக்கும். ஆனால் இந்த சந்தான கோபாலர் உற்சவத்தில் மாத்திரம் இந்த வடக்கு வாசலால் இருக்கக்கூடிய வீதியிலிருந்து தான் சுவாமியினுடைய திருவீதி உலா ஆரம்பிக்கும். பரிவார தெய்வங்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் சிறப்பான திருவிழாக்கள் இருக்கிறது. இன்றைய நாளில் தங்க இடபத்தில் வலம் வருகிற அந்த அற்புதமான காட்சி தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். சந்தான கோபாலருக்குரிய உற்சவமாக இந்த திருவிழா சிறப்பிக்கப்படுகிறது. ஈழத்திலே மிக நீண்ட நாட்கள் கொண்ட திருவிழாக அல்லது மிகப்பெரிய திருவிழா, மிக நீண்ட திருவிழா என்ற வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவிலினுடைய இந்த நாளுக்குரிய காலை திருவிழா. இந்த காலை திருவிழாவில் எவ்வளவு பக்தர்கள் இருக்கிறார்கள், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்பிக்கையோடு வழிபடக்கூடியவர்களுக்கு இறைவன் இப்படித்தான், இறைவனோடு மிக நெருங்கிய தொடர்பிலே அவர்கள் இருப்பார்கள். இந்த காலையிலே தங்க இடபத்திலே எழுந்து வருகிற அந்த அற்புதமான காட்சி. எல்லா நாள்லேயும் இந்த தங்க இடபம் வருமானு கேட்டால் கிடையாது. சில சந்தர்ப்பங்கள், சில திருவிழாக்கள், அதே மாதிரி சந்தான கோபாலர் வருஷத்தில் ஒரு நாள் இப்படி வார மாதிரி, முத்துக்குமாரசாமி நேற்று வந்தார், மஞ்சத்துக்கு வந்தார், அப்படி வார மாதிரி, இப்படி சில விடயங்கள் சில திருவிழாக்களுக்கு மாத்திரம்தான் தனித்துவமான ஒன்றாக பேணப்படுகிறது என்பது நல்லூரில் இருக்கக்கூடிய சிறப்பு. அந்த
நேரம் தவறாத கால வழிபாடு, அந்தண சிவாச்சாரியர்கள், நேர முகாமைத்துவம் செய்கிற நிர்வாகம் எல்லாவற்றையும் சரியாக பரிபாலிக்கிறது என்று சொல்லி நிறைய விஷயங்கள் வெற்றிகரமான இந்த திருவிழாவை நகர்த்தி செல்வதற்கு பின்னால் இருக்கிறது. எப்படா திருவிழா தொடங்கும் என்று பார்த்து கொண்டிருக்க திருவிழா மிக வேகமாக இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல இருக்கிறோம். திங்கள் செவ்வாய் புதன் விட்டா வந்து வியாழன் தேர், வெள்ளி தீர்த்தம், அதுக்கு பிறகு வந்து பூங்காவனம், வைரவர் மட, இப்படி என்று சொல்லி இந்த வருஷத்துக்குரிய திருவிழாவும் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கிடையில் நாளைக்கு விடிய பார்த்தால் கஜவல்லி மகாவல்லி உற்சவம், நாளை மறுதினம் பழனி ஆண்டவர் உற்சவம், மாலையில் வந்து இன்னும் சிறப்பான திருவிழாக்கள்லாம் இனி வருகிற நாள்களில் காத்திருக்கிறது என்பதுதான் இன்னும் மகிழ்வுக்குரிய விடயம். வடக்கு வாசலால் வெளியே வந்துடக்கூடிய சுவாமி இப்போது கிழக்கு வாசல் முன்பக்கமாக, கோயிலுடைய சரியான முன்பக்கம் இப்போ தான் பழமையாக எல்லா சுவாமிகளும் இதால் தான் வெளியேறி வருவார்கள். அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். தேர்முட்டி அடியில் திரும்புகிற அந்த அசை வந்து ஒவ்வொரு காணொலியும் நான் காட்சிப்படுத்திருப்பேன், சிலாகித்து சொல்லியிருப்பேன். பாருங்கள், இப்படி அற்புதமான ஒரு காட்சியாக இந்த தங்க வாகனத்தில் வரக்கூடிய சந்தான கோபாலருடைய இந்த பொழுதுக்குரிய காட்சி அமைந்திருக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களுக்கு என்று சொல்லி தனியான சிறப்பான விஷயங்கள் நிறையவே இருக்கு. அந்த தன்மை என்பதுதான் அந்த நிறுவனத்தையோ ஒவ்வொரு இடத்தையும் வந்து தீர்மானிக்கும். நல்லூரில் வந்து நல்லூருக்கு மிக சிறப்பான தனித்துவமான ஒரு விஷயம் பக்தர்கள், தொண்டர்கள் என்று கூட சொல்லலாம். என்ன திருவிழா, ஒரு திருவிழாவில் வந்து தானாக வந்து சேர்க்கிற கூட்டம், அதை தாண்டி கந்த சட்டியோ தைப்பூசமோ என்ன நடந்தாலும் நல்லூரை நாடி தேடி வந்து வழிபடுகிற அந்த பக்தர்கள் தான் இந்த அழகு கந்தனுடைய பெரும்பலமாக இருக்கிறார்கள். வடக்கு வாசலிருந்து புறப்பட்டுறக்கூடிய சுவாமி மீளவும் வடக்கு வாசல் பகுதி நோக்கி இப்போது வந்து கொண்டிருக்கிறார். அதால தான் திருப்பியும் உள்ளுக்கு போகிறார். இவ்வளவு நேரமும் வீதி வலம் வந்ததுக்கு பிறகு உள்ளுக்கு அந்த பட்டிகளுக்குரிய பொங்கல் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து பட்டிகளுக்குரிய பூசை, அந்த திருநந்தவனத்தில் நான் ஆரம்பத்தில் காட்டிருப்பேன் தெரியுமா, கொஞ்சம் அந்த குட்டி குட்டி பிள்ளை எல்லாரையும் வந்து கிருஷ்ணர் மாதிரி வெளிக்கேட்டு கொண்டு வச்சுருந்தீங்க. அவை இந்த கலை நிகழ்வுகள் எல்லாம் உட்புற பகுதியில் இருக்கும். ஆலயத்தினுடைய விதிமுறையை பொறுத்தவரை ஆலயத்துக்குள்ள எந்த விதமான காணொலிகளும் பதிவு செய்ய முடியாது என்பது இறுக்கமாக பின்பற்றப்படுது. நடைமுறைகளில் மீறுதல் என்பது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் இல்லை, மீறவும் கூடாது. அப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த விடயம் உள்ளே இடம்பெறுகிறது. பட்டிகளுக்கெல்லாம் மிக சிறப்பான பூசை, இந்த வழிபாடுகள். இப்போது சுவாமி இந்த வாயிலே வரவேற்கப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார்.
அந்த வகையில் தான் எங்களுக்கு இன்னும் ஒரு சிந்தனையும் இதற்குள்ளே எழுகிறது. யாழ்ப்பாணம் எதிலே தன்னிறைவு காணலாம் என்றால் நிச்சயமாக பசு வளர்ப்பிலே தான் தன்னிறைவு காணலாம். இங்கே பசுக்களை கொல்வது பாவம் என்கிற சைவ சமய கொள்கை படைத்த சான்றோர் தான் இங்கே வாழ்கிறார்கள். எனவே பசுக்களை பாதுகாக்கின்ற அதே தருணத்திலே பசுக்களிலே இருந்து பெறப்படுகிற பால், அந்த பாலினூடாக தன்னிறைவு காணக்கூடிய, பொருளாதாரத்தை பேணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இதை உணர்வதற்கு பலரும் மறக்கிறார்கள் அல்லது மறுக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பசு பொருளாதாரம் என்கிற சிந்தனையில இருந்து நாங்கள் சற்று வலுவி இந்த பசுப்பாலை கூட புட்டிப்பாலாக அல்லது மாப்பாலாக, பவுடர் மில்காக தென்னிலங்கையிலே இருந்து இங்கே இறக்குமதி செய்து பெருமளவு பணத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆக மொத்தத்திலே இந்த பட்டி பெருக வேண்டும் என்று எங்களுடைய வேணவா. இன்றைக்கெல்லாம் பட்டி மாடுகளை நீர்வேலி, சிறுபட்டி பிரதேசத்திலே தான் காண முடியும், வன்னியிலே சில இடங்களிலே காண முடியும். இந்த சிந்தனையிலே தான் நல்லூர் முருகப்பெருமான் தந்திருக்கிற இந்த எண்ணக்கரு கூட பல்கி பெருகி விரிய வேண்டும். பால் பொருளாதாரத்திலே நாங்கள் தன்னிறைவு கண்டு இதன் ஊடாக எங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு கூட இந்த எண்ணம் எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைய திருவிழா சிறப்புற அமைந்திருக்கின்ற செயற்பாடு கூட எம்பெருமானுடைய திருவருள் என்று எண்ணி வியக்கிறேன். அலங்காரா, நல்லூரா.